உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார்? தோனிக்கிட்டயா? ஆமாங்க சார். தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலாக, ஸ்வீட்டாக, ஸ்மார்ட்டாக, சைலண்ட்டாக, எந்த வித டென்ஷன் ஆகாமல் அவர் கேப்டன்ஷிப் பண்ணுற பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். இவ்வளோ வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க பாருங்க, அதுதான் காரணம். ஸோ இப்போது தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? என்னுடைய அந்த கூல்னஸ், காம்னஸ் முயற்சி பண்ணலாமே தவிர கம்பேர் பண்ண முடியாது. முயற்சி பண்ணலாம். அவர் பண்ணுறாரு சார். இல்லை, அவர் மாதிரி இருக்கணும். நான் முயற்சி பண்ணாங்க, நான் பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் நாங்கள் நிறைய நான் பர்சனலாக நிறையா பார்க்குறது என்னென்னா, இப்போது இந்தியாவோ இல்லை ஏதாவது பெரிய லெவல் பிளேயரோ ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து முன்னுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு, எப்போ வந்துச்சு? அதாவது அரசின் சார்பில் கவர்மெண்ட் வந்து நீங்கள் போய் பல்வேறு மாநிலங்களில் பல விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி அது உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறோம், ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது, ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு அதோட வேறு மகிழ்ச்சினா இருக்குது. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் உடனடியாக மெசேஜ் போடுறோம்.